இன்னைக்கு டே ஸ்டார்டட் வித் டூ டூ லிஸ்ட். ஒரு வாரமா வீட்ல கெஸ்ட் இருந்ததுனால எந்த ரொட்டீன் ஒர்க்குமே பண்ண முடியும். ஜிம் போல, வேற எந்த ஒர்க்லயுமே பெருசா ஃபோக்கஸ் இல்ல. இப்ப கெஸ்ட் எல்லாரும் கிளம்பியாச்சு. ஸோ பேக் டு ரொட்டீன் மோடுன்ற மாதிரி தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. வீடு கொஞ்சம் ரீசெட் பண்ணணும். பெண்டிங் ஒர்க்ஸ் நெறைய இருக்குன்னு சொல்லி மைண்டு ஃபுல்லா வேலை ஓடிட்டு இருந்தது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு பாப்பாவ ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலான்ற மாரி அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். மேடம் அன்னைக்கு எனக்கு ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் மாதிரியான தோசை தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அத ஊத்தி குடுத்துட்டு, அவளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு, அவள ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ட் வந்த கையோட நான் எனக்கும் அப்படியே ஒரு தோசை ஊத்தி சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடு கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு போய் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது தான். எனக்கு அவ்ளோ வேலை இருந்தது ஒரு வாரமா சரியா ஒர்க் பண்ணாததுனால. அண்ட் பாப்பா போறது சம்மர் கேம்ப் அப்படிங்கிறதுனால ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட்ஸ் கிடையாது. ஸோ பேரண்ட்ஸ் தான் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணணும். ஸோ இவள பிக்கப் பண்றது, ட்ராப் பண்றதுலயே பார்த்தீங்கன்னா பாதி டைம் போயிடுற மாதிரி இருக்கு. அன்னைக்கு அப்படிதான். அவங்கள அப்பதான் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்த மாரி இருக்கு. நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 1:00 ஆயிடுச்சு. ஸோ போய் அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு, திரும்ப அவங்களுக்கு லஞ்ச் குடுத்து தூங்க வச்சுட்டு தான் அடுத்த வேலைய பார்க்கணும். இல்லாட்டி நம்மளால ஒர்க் பண்ண விடவே மாட்டாங்க அவங்க.